ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் கோர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டைப் ரைட்டிங் எக்ஸாம் எப்படி நடக்கும், சிஸ்டம் பேஸ்டு, அதாவது சிபிஇ எக்ஸாம். நம்ம மிஷின் இல்லாமல் இனிமேல் எக்ஸாம் எல்லாம் சிஸ்டம்ல தான் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த சிஸ்டம் பேஸ்டு எக்ஸாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் எல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். முக்கியமான விஷயம், செகண்ட் பேப்பருக்கு கால்குலேஷன் நீங்கள் போடவே தேவையில்லை. நம்மளுடைய டைப் ரைட்டிங் ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் இணைச்சு படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லித் தருவோம். சரிங்களா? சிஸ்டம் பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய டைப் ரைட்டிங் எக்ஸாம், இனி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே சிஸ்டம் பேஸ் பண்ணி நடக்க போகுது. அந்த எக்ஸாமுக்கு நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் இணைச்சு படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருவோம். இப்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து டைப் ரைட்டிங் எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பரை எப்படி நம்ம பண்ணணும், எக்ஸாமில் நம்ம எப்படி கொடுப்பாங்க, நம்ம எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நன்றி. எம்எஸ் வேர்டில் எப்படி ஒரு டேபிள் போடுவீங்க, அது மாதிரி போட்டு ஸ்டேட்மெண்ட் அடிக்கலாம். அதில் சென்டர் பண்ணுற ஆப்ஷன்லாம் அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டர் ஆயிடும். இங்கே கால்குலேஷனுக்கு வேலையே கிடையாதுங்க. சிஸ்டம் பேஸ்டு டைப் ரைட்டிங் எக்ஸாம், சிபிஐ எக்ஸாமுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கால்குலேஷனுக்கு வேலையே கிடையாது. இனிமேல் கால்குலேஷனே கிடையாது. எம்எஸ் வேர்டில் உங்களுக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ண தெரியுதா, அது தெரிஞ்சால் போதும். சென்டர் பண்ண தெரியுதா, அலைன்மெண்ட் லெஃப்ட் ரைட் தெரியுதா, இது தெரிஞ்சால் போதுமானது. அதே மாதிரி ஒரு பாக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டேபிள் உங்களுக்கு போட தெரியுதா, அது தெரிஞ்சால் ஸ்டேட்மெண்ட் அடிச்சிடலாம். சிம்பிளான விஷயம், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்எம்எஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை உள்ளிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் முன்னாடி வருங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்க ஐடி பாஸ்வேர்டை நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க், சரிங்களா? அதாவது நீங்கள் அப்ளை பண்ணீங்க இல்லையா, அதில் உள்ளே போயிட்டு கேண்டிடேட்ஸ் லாகின்ல போகணும். முன்னாடி இன்ஸ்டியூட் லாகின் இருக்கும், அதில் இது போயிடாதீங்க. கேண்டிடேட்ஸ் லாகின்ல போயிட்டு உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை உள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கான செஷன் இப்படி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் ஸ்பீடுக்கான பேசேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை பேசேஜ் வேணால் அடித்து பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 20 பேசேஜ் கொடுத்துருக்காங்க அடித்து பார்க்குறதுக்கு. இதில் வந்து லே அவுட் சூஸ் பண்ணணும். என்ன லே அவுட்னா, நீங்கள் அடிக்கக்கூடிய கொஸ்டின் வந்து எந்த பக்கம் இருக்கணும். நான் வந்து சென்டராக இருக்கிறது சூஸ் பண்ணுறேன். அப்போ தான் கொஸ்டின் பேப்பர் லெஃப்ட் சைடில் இருக்கும், நம்ம அடிக்கிறது ரைட் சைடு அடிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் மேலே இருக்கும், நம்ம அடிக்கிறது கீழே இருக்கும், அது செட் ஆகாது. செகண்ட் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடுங்க. மேலே டைம் ஓடும். நீங்கள் இங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே, ஓகேங்களா, நீங்கள் இங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே டைம் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நீங்கள் அந்த கீபோர்டு வந்து மாற்றிக்கணும். தமிழாக இங்கிலீஷில் இருக்கான்னு பார்த்து மாற்றிக்கணும். சரிங்களா? மாற்றிட்டு நீங்கள் அடிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே அங்கே டைம் ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ லெஃப்ட் சைடு மேட்ரு இருக்குது. ஓகேங்களா? டைப் பண்ணக்கூடிய விஷயம் பேசேஜ் இருக்குது. ரைட் சைடு நீங்கள் டைப் பண்ணிகிட்ருக்கீங்க. தமிழ் 99 கீபோர்டு யூஸ் பண்ணி டைப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சு மேலே டைம் ஓடிட்டுருக்கு பாருங்கள். மேலே டைம் ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி டைம் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும், நீங்கள் கொடுக்க தேவையில்லை. டைம் முடிஞ்சிருச்சுன்னா, இது ஃபஸ்ட் பேப்பர் ஸ்பீடுங்க, டைம் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். எக்ஸாமும் இதே மாதிரி தான் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு உள்ளிட்டு தான் போக போகிறீங்க. லே அவுட் கொடுக்குறப்ப மட்டும் பார்த்துக்கணுங்க. நான் சொல்லியிருந்தேன், கொஸ்டின் பேப்பர் லெஃப்ட் சைடு இருக்க மாதிரியும் நீங்கள் டைப் பண்ணக்கூடிய மேட்டர் ரைட் சைடு இருக்க மாதிரி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து இருக்கக்கூடிய செகண்ட் பேப்பர் மேனுஸ்கிரிப்ட்னு இருக்கும். ஸோ நல்லா பாருங்கள், மொடியூல் 3. அந்த மொடியூல் 3 வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் மேனுஸ்கிரிப்ட். சரிங்களா? ஸோ இதை கொடுத்தீங்க, நல்லா பாருங்கள், எதில் போயிருக்குன்னு பாருங்கள். பேப்பர் 1 நம்ம இப்போ அடிச்சு காட்டினேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ இருக்குது. வீடியோ பார்க்குறதுனால பாருங்கள், எப்படி பண்ணுறது நான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது பேப்பர் 1 அது உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து பேப்பர் 2 செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள், லெட்டர் ஃபார்மேட் எல்லாம் வந்துடுங்க. உங்களுக்கு என்னென்ன லெட்டர் ஃபார்மேட் இருக்கோ எல்லாமே நீங்கள் டைப் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே நீங்கள் டைப் பண்ணி பார்த்துக்கலாம். லே அவுட் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு கொஸ்டின் பேப்பர் லெஃப்ட் சைடு இருக்க மாதிரி தான் வேணும், நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். சென்டர் ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லெஃப்ட்டில் வந்துருச்சு. இப்போ ரைட் சைடு நீங்கள் டைப் பண்ண வேண்டியதான். புரியுதுங்களா? ரைட் சைடு டைப் பண்ண வேண்டியதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி அவங்க உள்ள ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போனால் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே நடக்க போகுது. அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்க போகுது. தமிழ்நாடு அரசுங்கிறது கால்குலேஷனை எதுவுமே போட கிடையாதுங்க. தமிழ்நாடு அரசுங்க டைப் பண்ணுறேன், நம்ம எம்எஸ் வேர்டில் எப்படி நம்ம சென்டர் பண்ணுவோமோ அது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம போல்ட் பண்ணாலும் போல்ட் பண்ணிக்கலாம்,
சென்டர் கொடுத்தோம்னாலும் சென்டர் வந்துடும். சரிங்களா? இதில் நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு வேலையே இல்லைங்க. புரியுதுங்களா? கால்குலேஷன் போடுறதுக்கு எந்த வேலையுமே அங்கே பண்ண தேவையில்லை. புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர். இது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெட்டர் ஃபார்மெட்டை நீங்கள் உள்ளே போயிட்டு அடித்து பார்த்துக்கலாம். இதிலே நீங்கள் ப்ராக்டிஸே எடுத்துக்கலாம். எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எல்லாமே சொல்லித்தருவோம். எப்படி வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்ணுறது எல்லாமே சொல்லித்தருவோம். அடுத்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வரணும். லே அவுட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும். கொடுத்தோம்னா தான் ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதில் கொடுத்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொஸ்டின் இருக்கா? இப்போ நான் பாக்ஸ் போடணும். பாக்ஸ் போடுறதுக்கு அங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? எத்தனை காலம் எத்தனை ரோன்னு கவுண்ட் பண்ணி அதுக்கேற்ற முறையில் நான் அங்கே பாக்ஸ் போட போகிறேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம ரோ காலம்லாம் எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். எல்லாமே நம்ம ஆன்லைன் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். சரியா? ஸோ அது நீங்கள் வந்தீங்கனாலே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய மாணவர்கள் ஸ்பீட் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து அடிஷனல் செகண்ட் பேப்பர் ப்ராக்டிஸும் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? தெளிவாக சொல்லியிருக்காங்க. தெளிவாக நீங்கள் எத்தனை காலம் வேணும், எத்தனை ரோ வேணும், இல்லை கம்மியாக தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அடுத்து ஆட் பண்ணணும், அடுத்தடுத்து ரோ நிறைய ஆட் பண்ணணும், காலம் நிறைய ஆட் பண்ணணும்னாலும் அதுலேயே ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இன்சர்ட் ரோ புதுசாக நீங்கள் ஆட் பண்ணணும், இல்லை காலம் புதுசாக ஆட் பண்ணணும், எதுனாலும் பண்ணிக்கலாம். டேபிள்ஸ் பற்றின பேசிக் நாலேஜ் இருந்தால் போதுமானது. சரிங்களா? இந்த பேசிக்ஸ் நாலேஜ் நான் உங்களுக்கு சொல்லித்தருவோம். புரியுதுங்களா? இதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தருவோம். சரிங்களா? ஆன்லைன் கிளாஸில் ஸ்பீடு ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பருக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லித்தருவோம். நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரம் பிகினிங். ஸோ பேசிக்கில் இருந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பர் ஸ்பீட் நல்லா பிக்கப் பண்ணுறது, செகண்ட் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம்.